கிறிஸ்மஸை கொண்டாட வரல, அதை மறந்துடுற கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கோம். நம்ம எப்போதுமே கிறிஸ்துவ கொண்டாடி தான் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா அவரை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை இந்த உலகம் அறிவதற்கு தான் இந்த பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா? முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, அமைச்சர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? மத்திய அமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. காரணம், கிறிஸ்து பிறந்தார். யாராலுமே மறுக்க முடியாது, யாராலுமே மறுக்க முடியாது. இந்த உலக சரித்திரத்தினுடைய அந்த அந்த ரெண்டாய் பிரித்ததுக்கு காரணமே கிறிஸ்து இயேசு தான். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பாதவங்க கூட நீங்க எப்போ பிறந்தீங்க கேட்டீங்கன்னா கிபி 1950, 55, 60, 65, 70 தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற எதை வச்சும் சொல்ல முடியாது. ஏனென்றால் உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தது இயேசுவின் பிறப்பு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றும் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்றும் உலக சரித்திரம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே முதல் குடி மதிப்பு எழுதினது அகஸ்டஸ் சீசர் என்ற ராஜாவின் காலத்தில் தான் முதல் குடி மதிப்பு எழுதினாங்க. அந்த முதல் குடி மதிப்பு எழுதின அந்த நாளிலே அதில் போடப்பட்டிருக்கு யோசேப்பின் குமாரனாகிய கிறிஸ்து என்று அதில் போடப்பட்டிருக்கான். கைதட்டுங்க பார்க்கலாம். ஒரு தெய்வத்தின் பெயர் உலக குடி மதிப்பிலே வந்திருக்குது என்றால் அது இயேசுவின் பெயர் தான். இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு, தேவதூதனை கண்டு, அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கைதட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைதட்டு. இயேசு கிறிஸ்து பிறப்பிலே பல ஆசீர்வாதங்கள், பல பேர் இணைந்திருக்கிறார்கள், பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள், பல பேர் இல்லையா இதில் செயல்பட்டு இருக்கிறார்கள். பரலோகம் செயல்பட்டு இருக்கிறது, தூதர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள், மரியாள் செயல்பட்டு இருக்கிறாள், யோசேப்பு செயல்பட்டு இருக்கிறார். இப்படி ஒரு பெரிய குழுவே இந்த கிறிஸ்துமஸ்ல செயல்பட்டு இருக்கிறது. ஆமென். திடீர்னு இயேசு டொக்கன் மாட்டுக்கொடையில் பிறந்தில்லை. பல பேர், பல தீர்க்க தரிசனங்கள், பல தீர்க்க தரிசிகள் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை ஆதியாகமம் புத்தகத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆமா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிக்காலை நக்குவாய் என்று ஆதியாகமம் புத்தகத்திலேயே இந்த உலக தோற்றத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஏசாயா சொல்லி இருக்கிறார், ஆமோஸ் சொல்லி இருக்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்குறித்திருக்கிறார்கள். அதனால இயேசு ஏதோ திடீர்னு இந்த உடல் தோன்றி மறைந்து விட்ட ஒரு தெய்வம் அல்ல. அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே இல்லையா, ஆமா, உலகத்திலே பல கோடிக்கணக்கான மக்கள், ஏற்குறைய உலகத்தின் பாதி ஜனங்கள் இந்த இயேசுவை கொண்டாடுகிறார்கள். அதான் பெரிய பாக்கியம்.
உலகத்தின் ஜனத்தொகையின் 800 கோடிக்கு மேல சொல்றாங்க. ஆனா அதில் 400 கோடிக்கு மேல மக்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் குலதெய்வமாக அவரை அண்டி ஆராதனை செய்கிறார்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கைத்தட்டு பார்க்கலாம். இவர் பாக்கியவதி. எவ்வளவு பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லையா? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மகான்களுக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே நாம் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க. அந்த இயேசு மகாராஜா இயேசு பிறந்தார் இல்லையா? ஏன் பிறந்தார் என்றால் சொல்றது, அவர் பெரியவராயிருப்பார். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்ற காரியம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த 3 வார்த்தையிலும் சேர்ந்து ஒரே வார்த்தை, அவர் ராஜாவாய் இருப்பார். அவர் ராஜாதி ராஜாவாய் இருப்பார். ஆமென். அவருக்கு மேல பெரிய யாரா உண்டா? அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். தேவன் அவருக்கு சிங்காசனத்தை கொடுத்து அரசாள வைப்பார். ஆல்ரெடி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாகவே வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். பிறப்பிலும் அவர் ராஜா தான், வாழ்க்கையிலும் அவர் ராஜா தான், மரித்த பிறகும் அவர் ராஜா தான், உயிரோடு எழுந்த பிறகும் அவர் ராஜா தான், மீண்டும் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். அது பெரிய பாக்கியம். சரி, இன்றைக்கு அவர் உங்களோடு பேச ஒரு காரியம், அவர் பெரியவராயிருப்பார். இந்த வருஷம் முடியும் போது அவர் பெரியவராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் பெரியவராயிருப்பார். பைபிள் சொல்லுகிறது, அவர் தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். நம்புறீங்களா? ஆமா. அவர் பெரியவரா இருக்கிறன்னா அதுக்கு மேல உன் வாழ்க்கை பிரச்சனை போராட்டம் கஷ்டம் ஒன்றும் நிற்கவே முடியாது. அவர் தான் பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அதுக்கு மேல உன் பிரச்சனை வருமா? வராது. ஏன்னா அவர் பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவர். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு கீழே தான் எல்லாமே. கர்த்தத்துவமே, கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட் அவருடைய தோள் மேல் தான் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம். அதனால எதுக்கு நம்ம பயப்படும்? ஏன்னா பெரியவரே நமக்குள்ள இருக்கும்போது, பெரியவரே நம்மோடு இருக்கும்போது இல்லையா, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. அதனால பயப்படாத. ஆமென். பெரியவர் இருக்கிறார். அதுக்கு மேல ஒன்றும் போக போறது இல்லை இல்லையா? தலைக்கு மேல ஜான் போனான்னா முளம் போனான்னு கேட்பாங்க. அவரு தலைக்கு மேல எதுவும் போவாது. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவர் உயரமும் உன்னதமான ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த பெரியவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய அவர் நமக்கு உதவி செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாம் எடுங்க. எல்லாம் பைபிள் எடுக்கணும். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு. இந்த பட்டணத்திலே ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். எத்தனை நம்புறீங்க? அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். ஆமா,
நீ சொல்றதல்ல, நான் சொல்றதல்ல, இல்லையா, மற்றவங்க சொல்றதல்ல, அவர் சொல்வதெல்லாம் நடக்கும். சில சமயம் நம்ம சொல்றது நடக்காது பார்த்தீங்களா, மற்றவங்க சொல்றது நடக்காது பார்த்தீங்களா. அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதான் நடக்கும். ஆமா சொல்லுங்க. இது வரைக்கும் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ வேதத்தின் மூலமாக, இல்லையா, தம்முடைய வார்த்தை மூலமாக அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கிறது. ஆமா சொல்லுங்க. அப்ப அந்த பெரியவர் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இல்லையா, அவர் சொல்லுகிறதெல்லாம் உனக்கு நடக்கும். ஆமா சொல்லுங்களேன். அவர் நமக்கு சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்குமா? தப்பாமல் இருக்கா? தப்பாமல், தப்பாமல் நட. கை தட்டுங்களேன். தப்பாமல் நடக்கும். இந்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் வந்துட்டீங்க, அவர் சொன்னதெல்லாம் நடக்கல பாஸ்டர், ஆனா நீ சொல்றீங்க தப்பாமல் நடக்குன்னு சொல்றீங்க பாஸ்டர். நடக்கும். ஏன்னா அவர் பெரியவர், பொய் சொல்ல மாட்டார். பெரியவங்க சில பேர் பொய் சொல்ல மாட்டான் பாத்தீங்களா. எப்பா பெரிய மனுஷன்பா, பொய் சொல்ல மாட்டான்ப்பா. புரியுதா? இவர் பெரியவர், பொய் உரையாத தெய்வம். அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நம்புறீங்களா? ஆமா நம்புங்க. ஆமா, பைபிள்லையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ஊழியக்கார் மூலமாய் தேவன் சொல்லும் எல்லாமே சரி, அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஆமென், ஆமென். ஏன்னா அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள் சொன்னாங்க இல்லையா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஏசாயா சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு சொல்லி, இல்லையா, அந்த தெய்வத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை இந்த உலகம், இல்லையா, நம்புச்சோ இல்லையோ, ஸ்தோத்திரம், அந்த யூதர்கள், அந்த தேவ மக்கள், இந்த சாஸ்திரிகள் அதை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏன்னா ஒரு ஒரு ராஜா வருவாராம், பிறப்பாராம், ஒரு இயேசு பிறப்பாராம், ஒரு மீட்பர் வருவாராம், இல்லையா, ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமார், அதுதான் நமக்கு அடையாளம். இருக்கா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை. எப்ப சொன்னாங்க? இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. தப்பாம நடந்துச்சா? தப்பாம நடந்துச்சா? தப்பாம நடந்துச்சா? தப்பாம நடந்துச்சா? ஆமா. அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை அவர் தப்பாமலே செஞ்சு முடிச்சுடுவார். புரியுதா? ஆமா. ஒரு நாள் முந்தி செய்ய மாட்டார், ஒரு நாள் பிந்தி செய்ய மாட்டார், சரியா செய்வார் ஆண்டவர். ஏன்னா அவர் பெரியவர், அவர் பெரியவர், இல்லையா. அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சில சமயம் சொல்ல, பாஸ்டர் நீங்க சொல்லாதீங்க பாஸ்டர், நடந்துருது பாஸ்டர். அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். எத்தனை அது நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க? இந்த ஆராதனைக்கு வரும்போது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சில தீர்க்கதரிசனமான வசனங்கள் வெளிப்படும் போது அது உங்க வாழ்க்கையில தப்பாமல் நடந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், நம்முடைய சபைக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த சகோதரிக்கு முதல்ல 2 பொம்பளை பிள்ளைங்க. அதனாலே அவங்க வீட்டுக்காரர் அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துவார். 2 பொட்ட பிள்ளையை பெற்றுட்டு, 2 பொட்ட பிள்ளையை பெற்றுட்டு, 2 பொட்ட பிள்ளையை, எப்பா நானாப்பா பெற்றேன், கொடுத்தது அவரல்லவா. ஆனால் அந்த ஆள் ரட்சிக்கப்பட ஆள், அதனால் ஒரே தொந்தரவு பண்ணுவான். எப்படியோ ஜோம் பண்ணி 3வது அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க. அப்போது அந்த குடும்பத்தோடு கூட நான் தொடர்பாக இருந்தபடினால, கவனிங்க, அந்த குடும்பம் ஜோம் பண்ணுவோம், போவோம், வருவேன்னு. அப்போது பாஸ்டர் 3வதும் கன்சீவ் ஆகிருக்கும் பாஸ்டர், இந்த முறையாவது ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. நாங்களும் ஊக்கமாக ஜோம் பண்ணிட்டு, எஸ்ஸப்பா இந்த மகளுடைய கஷ்டம் கனிலாம் மாறணும், ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டீங்கன்னா இவங்க பிரச்சனை நீங்கிடும்ப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே காலங்கள் ஓடிச்சு. அப்புறம் ஸ்கேன் கீன் எடுக்கும் போதெல்லாம்
டாக்டர் கடைசியாக சொல்லிட்டாங்க இதுவும் பொம்பளை பொழுன்னு. ஆடா பொம்பளை பொழு சொல்லிட்டாங்க. அந்த சிஸ்டர் கண்ணீரோ, நான் பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க ஜோம் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு இப்படி தான் பிறக்கும்னு சொன்னீங்கன்னு. நான் சொன்னேன் ஆம்பளை பையன் தான் பிறக்கும். ஐயோ பாருங்க பாஸ்டர், ஸ்கேன் பாருங்க பாஸ்டர், அதுக்கு அடுத்து விடு. ஆனால் பிறந்தது ஆம்பளை பிள்ளை. அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவனை கனப்படுத்துகிறோம், தேவனுடைய ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் எங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, அவமானப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா, அவமானப்பட விட மாட்டார். அதனால எப்பாடுபட்டாவது இப்போ என் ஊழியக்காரர் சொல்லிட்டான்ப்பா நான் செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா பைபிள் போட்டிருக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தையை தரையிலே விழவிட மாட்டாராம் ஆண்டவர். ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தையை ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவர் தரையிலே விழவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி சொல்றதுக்கே இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குமானால், வானத்தின் பூமியை படைத்த தேவாதி தேவன் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவர் சொல்வதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே தப்பாமல் நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 1:23 பார்க்கிறோம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தப்பாமல் நடக்குமா? தப்பாமல் நடக்குமா? நடக்கும். ஏசாயா 49:23 வாசிக்கலாம். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கைதட்டி சொல்லு. அவர் சொன்னா தப்பாம நடக்கும். எனக்கு காத்திருக்கிறவர்கள் இல்லையா, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கை தாயுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து கவனிங்க. ஏதாவது நடக்குமா? நடக்குமா? நடந்துச்சே தானியேல் வாழ்க்கையில. ஆமென். பணிந்து உன் கால்களில் தூளை நக்குவார்கள். கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது என்பதை அப்போதும் அறிந்து கொள்வாய். கவனிங்க, நடக்கும் போது அறிந்து கொள்வாய். அன்னைக்கு சொன்னாரு இல்லையா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு இல்லையா. அன்னைக்கு அந்த தேவனுடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது இல்லையா, அவர் தப்பாமல் அதை செய்வார். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இன்னொரு வார்த்தை வாசிக்கலாமா? உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. எத்தனை நம்புறீங்க இத? பத்தியா நம்பிக்கை வரல? பத்தியா அவர் பெரியவருங்க, சொன்னார்னா தப்பாம நடக்கும். எங்க பாஸ், நானும் ஒரு 10 வருஷமா பார்க்குறேன், வட்டி மேல வட்டி தான் போடுறது தவிர குட்டி போடுறது தவிர நான் கடன் கொடுத்த மாதிரி இல்லை பாஸ்டர். தப்பாமல் நடக்கும். ஆமென். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும் இல்லையா. உன்னுடைய தொழிலில் ஒரு கதை ஒரு அற்புதம் செய்வார், ஒரு மாற்றம் உண்டாகும் இல்லையா. ஸ்தோத்திரம். டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். நீ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கை தட்டி சொல்லு, இது தப்பாம நடக்கும். ஏன்னா அவர் பெரியவர். புரியுதா? நீங்க தான் டெய்லி வாரம் தான் சொல்றீங்க பாஸ்டர். நீ விசுவாசித்தால் இந்த வருஷத்துல தப்பாமல் நடக்கும். நம்புறியா? நம்புறீங்களா? ஏன்னா அவர் பெரியவர். அவர் சொன்னார்னா சொன்னதுதான். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. நீ ஏன்? அவர் வானத்தின் பலகணியை திறப்பார் இல்லையா. ஸ்தோத்திரம். அதிலே போட்டிருக்கிறது, அவர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறிவிடும். மாறுமா? மாறுமா?
மாறாது. தொட்டதான் எப்படி பொண்ணா மாறும்? ஜோம் பண்ணா தான் பொண்ணம்மா. ஸோ பிளஸ்ஸிங், உன் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். ஆமென். நீங்க ஒரு காரியத்தை நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா கர்த்தர் பிளஸ் பண்ணுவா இல்லையா? உன்னை தொடுகிறவனை நான் தொடுவேன், என்னை தொடுகிறவனை உன்னை தொடுவான். இப்போ இந்த கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். புரிதா இல்லையா? புரிதா இல்லையா? ஆமா. அவர் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பார் போட்டிருக்காமா? எடு, அது உபாகமத்தில். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் நீ கையிட்டு செய்யற வேலையில ஒரு ஆசீர்வாதம் வரலையா? இந்த மாசம் இந்த வருஷம் சொல்றாரு, நான் பெரியவர், நான் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சில சமயம் நான் சொல்வது கூட தப்பாமல் நடக்காம போகலாம், ஆனா என் தெய்வம் சொல்றதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நல்ல கையை தட்டு. கையை தட்டுனா தப்பாம நடக்கும். கை தட்டும்போது நீங்க அதை அக்செப்ட் பண்ற. எஸ் எஸ். ஏன் இவங்க கை தட்டு தெரியுமா? எல்லாம் கடவுள் உட்காந்துருக்குது, எல்லாம் கடவுள். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா பைபிள் நம்ம சொல்லுது, ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். முதல் ஒரு அம்மா வந்தாங்க, பாஸ்டர் கர்த்தர் கிருபையா எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு கார் கொடுத்தார். அப்படியா? ஸ்தோத்திரம். ஆமா. அப்போ பைபிள் சொல்லுது, அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நம்புறியா? நம்புறீங்களா? 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 அதுக்குதாங்க இந்த இயேசு பிறந்தாரு. சும்மா இல்ல, உன்னை அப்படியே இல்லையா கஞ்சி குடிக்க வச்சுட்டு போறதுக்காக வரல, அப்படியே கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுருக்காங்க இல்ல இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ இல்லையா? பைபிள் தெளிவா சொல்லுது. நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலயா, நீங்கள் நானும் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் நமக்காக தரித்திரனானார் என்று போட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. ஏன்? உங்களை ஐஸ்வர்யவானாக்கும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமா மாறி இருக்கிறார். இது 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 தப்பாம நடக்கும் வாழ்க்கையில. ஏன்? நீங்கள் ஐஸ்வர்யவான அவருடைய கிருபை. ஃபர்ஸ்ட் அவருடைய கிருபை. ஆமா, அவருடைய கிருபை. ரெண்டாவது பாருங்க, அவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானராகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. புரிஞ்சிட்டா? இது பெரியவர் சொன்னா நடக்கும். ஆமென். அதனால கர்த்தருடைய கிருபை, தயவு அல்லது அவருடைய வருகை தாமதிச்சுன்னா 2024 டோட்டல் கடனும் உனக்கு மாறும். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, என் நிமித்தம் நீங்க தரித்திரமா மாற்றீங்கப்பா, என் நிமித்தம் நீங்க தரித்திரமா மாற்றீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஐஸ்வரவனாக ஆக்கும்படி என் நிமித்தம் நீங்க தரித்திரம் ஆயிட்டீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 2024 பெரியவர் சொன்னது தப்பாம நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நாகும் 1:15 வாசிக்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதே இல்லை. கைது. நல்ல சூப்பர் வார்த்தை இது. துஷ்டன், பிசாசு. ஏன்னா பெரியவர் சொல்றாரு, துஷ்டன் இனி உன் வழியாய், என் வழியில வந்தினா தோத்தன்றமல்ல, இனி உன் வழியில வரமாட்டான். நம்புறீங்களா? ஹலோ, ஹலோ.
தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வந்தால் தோத்துறோம். தூக்கம் கந்தையை உடுத்துச்சோம். தூங்கி தூங்கி தான் உன் வாழ்க்கை இப்படி போயின்னு இருக்குது. காலைல ஏந்து ஒரு நாள் ஜோம் பண்ணியிருந்தா இந்நேரம் உன் குடும்பம் எங்கேயோ ஹோஹோன்னு போயிட்டுருக்கும். இதான் இயேசு தேடினா பிரயோஜனம். இயேசு தேடினா பிரயோஜனம். இந்த கிறிஸ்மஸும் தோத்துறோம் இல்லை, எல்லாம் உன்னால தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், காலைல எழுந்து அப்பா முகத்தில் முழிச்சுப்பாரு. உன் தரித்திரம், சாபம், வியாதி, பிசாசு, போராட்டம், கஷ்டம் எல்லாம் ஒன்னெல்லாம் போயிடும். துஷ்டன் இனியும் வழியா வரவே முடியாது. பெரியவர் சொல்றாரு. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி பேசிக்கொண்டே போலாம். 2வது வார்த்தைக்கு வர. சங்கீதம் 135 5 முதல் 14 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவர் என்றும், கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். மேலானவர் என்றும் நான் அறிவேன். முதல்ல உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு தெரியுமா? நம் ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். ஆமென். சரி, கண்டினியூ பண்ணுங்க. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து. கவனிங்க, இங்க என்ன சொல்ல வரா தெரியுமா? நம் ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர். ஆமென். நீங்க எகிப்துல பார்த்தீங்கன்னா, எகிப்தினுடைய தேவர்கள் என்று சொல்லப்படுகிற சில சில காரியங்களை அந்த பார்வோன் செய்கிறான். ஒன்று, கோலை போட்டால் பாம்பு வரும். அவனும் பாம்பை உருவாக்கினான், தவளைகளை உருவாக்கினான், பேன்களை உருவாக்கினான். இதெல்லாம் அவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் இல்லையா? அதற்கு மேலாக தான் தேவன் நின்று கொண்டிருந்தார். ஆமென். கவனிங்க, பார்வோனுடைய சாஸ்திரிகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் மோசே மூலமாய் அற்புதங்களை செய்தார். ஏன்னா அவர் பெரியவர், எல்லா தேவர்களை பார்க்கிலும் மேலானவர். நல்ல கையை தட்டு. கீழே வாசித்தீங்கன்னா அவர் எகிப்து தேசத்தில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆமா, இன்னைக்கு ஆண்டு இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை அடிமை தளத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படியாக தான் கர்த்தர் எகிப்திலே அவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார் இல்லையா? பார்வோன் கேட்டா, நான் பயப்படுவதற்கு அவர் யார்? அதை செஞ்சு காட்டினாரா இல்லையா ஆண்டவர்? இல்லையா? கடைசி என்ன சொன்னா? ஐயா ஓடி போங்க, ஒரு நிமிஷம் இங்க நிக்காதீங்க. ஏன்? இன்றைக்கும் அந்த பெரியவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஜெயம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய உச்சந்தலையை தெய்வம் உடைப்பார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலாக நிற்கிறவர். அதனால்தான் அதே எரேமியா 10:6 நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையிலே பெரியது. இல்லையா? கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும்
மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீஷிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாய் இருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். கைதட்டு. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன். நித்திய ராஜா. நித்திய ராஜா. நித்திய ராஜா எட்டர்னல் காட் இல்லையா? நித்திய நித்தியமான அவர் தான் ராஜா. எல்லா ராஜாக்களும் ஒரு நாள் அவருடைய ராஜ்யம் தள்ளிவிட்டிடும். ஆனா இவருடைய ஆட்சி ஒளிவதில்லை. இவருடைய ராஜ்யம் முடிவடைவதில்லை. இவர் நித்திய ராஜா. ஆமா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். பிரைஸ் காட். அப்போ நம்ம ஆண்டவர் யாரு? பெரியவர். ஆமென். ஜீவனுள்ள தேவன். அவருடைய கோபத்தினாலே இந்த பூமியில என்ன பண்ணோம்? அப்படியே ஆடும். பூகம்பம் ஏன் வருது தெரியுமா? பூமி அதிர்ச்சி ஏன் வருது? தேவ கோபம். நம்ம செங்கப்பட்டு மேலே கூட தேவ கோபம் போன மாதம் இந்த மாதம் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் குறைவாக வந்துட்டு போயிடுச்சு. ஏதோ நீங்கள் நானும் ஜெபிக்கிறான வண்டி ஓடுது. 3.6 போயிடுச்சு. அது 8.6 இருந்தால் இல்லையா இந்த வருஷம் கிறிஸ்துமஸே இருக்காது. அப்போது இன்னும் செங்கல்பட்டு மேலே தேவ கோபம் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் 3.6 போயிடுச்சு. ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் ஆண்டவர். அவருடைய கோபத்தினால்தான் பூமி என்ன பண்ணுமா? அதிரும். அதான் பூகம்பம். அதிரும். அப்ப பூகம்பம் எப்படி வருது? அவருடைய கோபம். இப்போ நிறைய கேட்குறீங்க, டெல்லியில் பூகம்பம் வந்துட்டு, உத்தரப்பிரதேசத்து பூகம்பம் வந்துட்டு இல்லையா, இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் தேவ கோபம்தான். தேவனுடைய கோபம் நம்ம வாழ்க்கையிலேயோ தேசத்திலேயோ வரவே கூடாது. அதில் தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவார். புரியுதா? ஆமா, நீங்கள் நானும் தவறாமல் தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கும் போது தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விலைவாசி குறையும், அரிசி விலை குறையும், டீசல் விலை குறையும், பெட்ரோல் விலை குறையும். ஆமென். தங்க விலை குறையும். ஆமா, வெள்ளி விலை குறையும். உங்களால தாங்க இருக்குது ஜாப். நீங்க மட்டும் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா இல்லையா, தேசத்தில் ஒரு பெரிய சேமம் உண்டாகும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பெரியவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இல்லையா, வறுமைகளை மாற்றுகிறவர், தரித்திரங்களை மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. சிறியவனை புலிருந்து எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறவர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருடைய கோபத்தில் இந்த பூமியை அதிரும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் நீ யாருக்கிட்ட வேணா வச்சுக்கோ, அவர்கிட்ட வச்சுக்காத. யாருக்கிட்ட வேணா வச்சுக்கோ, அவரான்னு வச்சுக்காத. ஏன்? அப்படி திரும்பி பார்த்துட்டான்னா கெடு கெடு கெடுன்னு ஆடிடு எல்லாமே. உன் பேசே அஸ்திவாரமே நான் ஆயிடும், ஆட்டம் கண்டுடும். ஹல்லேலூயா. அவரான மட்டும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் இல்லையா? ஆமாம். ஏன்னா அவருடைய கோபத்தினாலே பூமியே அது ஜாதிகள் தாங்க மாட்டார்கள். ஆமென். அப்போ அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால எவ்வளவு பெரிய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, அவங்கள ஒன்று அவன் மனம் திரும்பணும், இல்லை அவன் தோத்தரும். ஏன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். உங்களை ரட்சிக்கவும் உங்களை காப்பாற்றவும் ஆண்டவர் உங்களுடைய பாளையத்துக்குள்ளேயே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
ஏன்னா அவர் பெரியவர். மூன்றாவதாக வாசிக்கலாம், சங்கீதம் 147:5 முதல் 14 வரைக்கும். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். ஹலோ, யார் அவரு? தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் இந்த பூமி என்ன பண்றாராம்? ஆமாங்க, அவ்வளோ வல்லமை உடையவர். ஹலோ, இந்த பூமியே அவர் தாங்கிருக்கானா, அப்போ எவ்வளோ வல்லமை இருக்கும் அவருக்கு? உன்னை தாங்க மாட்டாரா? உன் கஷ்டத்தை தாங்க மாட்டாரா? உன் துன்பத்தை தாங்க மாட்டாரா? ஆமாம், சொல்லுங்க இல்லையா? இந்த பூமியே அவருடைய கை தாங்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த பூமி எவ்வளோ வெயிட் இருக்கும்? எவ்வளோ வெயிட் இருக்கும்? நானே 75 கிலோ வெயிட்டு. இங்கே இருக்கிற எல்லாரும் எவ்வளோ வெயிட்டு? தோத்திரம். இந்த பூமியில் இருக்கிற 800 கோடி மக்கள் எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ பில்டிங்கு. ஏசப்பா இல்லையா, இது எல்லாத்தையும் அவர் தாங்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவ்வளோ பலமுள்ளவர். கையை தட்டி சொல்லு, அவ்வளோ பலமுள்ளவர். அவர் தாங்க பெரியவர். அவ்வளோ பலமுள்ள ஆண்டவர் உன் பலவீனத்தை தாங்க மாட்டாரா? உன் கஷ்டத்தை தாங்க மாட்டாரா? உன் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? புரியுதா? புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோ பூமியே தாங்குறப்ப அவர் கை அந்த ரங்கத்திலே தொங்க விட்டுருக்காராம். பூமி உருண்டையை அந்த ரங்கத்தில் தொங்க விட்டுருக்காராம். அதான் தேவன். ஹல்லேலூயா. இப்போ இந்த பூமி எப்படி தான் இருக்குது? அப்படியே மேலேயும் ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றும் இல்லை, தொங்குது அப்படியே. அவ்வளோ மகா தேவன் நம்ம ஆண்டவர். நீங்கள் போய் யோக புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா கவனிங்க, அந்த 31 அதிகாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய சிருஷ்டிகளை, தேவனுடைய வல்லமைகளை, தேவன் உண்டாக்கிற காரியத்தெல்லாம் அவர் அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அவ்வளோ பலமுள்ள ஒரு தெய்வம். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா? அப்போ அந்த பலமுள்ள ஆண்டவர் உன் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஆமா சொல்லு, ஆமேன். ஏன்னா அவர் பெரியவர், அவர் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. அவர் பலமுள்ளவர். ஆமா சொல்லுங்க. ஆமா. அதாவது பாருங்க, ஒரு தேவதூதன் 1,85,000 பேர் என்ன பண்ணான்? க்ளோஸ் பண்ணான். ஒரு தூதன். அப்போ பரலோகத்தில் லட்சக்கணக்கான தூதர் இருக்கிறாங்க. ஒரு தூதன் அமிச்சாவே போதும் இல்லையா? 1,85,000 பேருடைய தலை சரித்து இருக்காது. அவ்வளோ பலமுள்ள ஒரு ஆண்டவர் இல்லையா? ஸ்தோத்திரம். நட்சத்திர மண்டலங்கள், சூரிய மண்டலங்கள், இதெல்லாம் எவ்வளோ வெயிட் தெரியுமா? கவனிங்க. ஸ்தோத்திரம். சூரியனையே முழுங்குற அளவுக்கு நட்சத்திர மண்டலம் இருக்குதம்மா மேலே. ஹலோ ஹலோ கவனிங்க. ஏன்னா உன் தேவன் எவ்வளவு பெரியவனை நீ புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமா. அதனால அவ்வளோ பெரியவரை நீ தெய்வமாக கொண்டுட்டு இல்லையா? ஆண்டவரே எனக்கு 10 ரூபா புடவை இல்லை ஆண்டவரே, எனக்கு 5 ரூபா புடவை கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு இல்லையா எனக்கு இந்த வீடு கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு இந்த இது கிடைக்கல ஆண்டவரே, அது கிடைக்கல. புலம்பாத. அதுவே நிற்கும் போதே நீ பெரியவரப்பா. ஆமா, நீ யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், நீ இந்த தேவாலயத்திலும் பெரியவர் இல்லையா? அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு முன்பாக போய் இல்லையா என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? மூக்க சிந்த. இன்னிலிருந்து உன் கண்ணீர் வரக்கூடாது, மூக்க சிந்தக்கூடாது. ஆமாம், போவேன். பெரியவர் பெரியவரே தோத்துறோம், பெரியவரே தோத்துறோம். அவர் ரொம்ப சொல்லுங்க. என்ன பெருசு சொல்கிறோம் நம்ம? என்ன பெருசு? அவர் கேவலம் சொல்லாதீங்க, பெரியவரேன்னு சொல்லுங்க. பெருசுனா கொஞ்சம் மதிப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. சில என்ன பெருசு, அமைதியாக இரு. பசங்க அம்மா 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 பெருசு நம்ம லைனில் கிராஸ் பண்ணுது, ஜாகிரதையாக சொல்கிறேன். இந்த வாலி பசங்க திமிரு, அம்மா பெருசு என் லைனில் கிராஸ் பண்ணுது, ஜாகிரதையாக சொல்லு. எப்பா அந்த பெருசு இல்லாமல் நீ இருப்பியாப்பா?
உன்னை சோடு போட்டு வளர்த்து உருவாக்கி கடிக்கா எறும்பு கடிக்கான்னு உன்னை காப்பாற்றின பிறகு இப்போ பெருசு என் லைனில் கிராஸ் பண்ணது பெருசை ஜாக்கிரதை சொல்லி கொன்று போடுவாங்க ஆண்டவர், கொன்று போடுவாங்க ஆண்டவர். இவ்வளோ திமிரான பேச்சு உனக்கு எங்கே வந்துச்சு? நம்ம ஆண்டவர் பெரியவர். அதனால சொல்ல அவரால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், தொடர் நரம்பு இழுத்துட்டாருன்னா முடிஞ்சுது இல்லையா? இங்கே தட்டினார்னா குழம்பிடும் எல்லாம். நினைக்கிறேன் நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, நான் வந்து சோ ஒரே தட்டு அப்படிதான் இல்லையா? ஆமாம், சுத்துவேன். ஆமாம், புரியுதா? ஆமாம், அதனால தான் அவரால் போய் நம்ம சாஷ்டாங்கமாக போயிருந்தோம். ஏன்னா அவர் பெரியவர். அவர் முன்னாடி ஒன்றுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. எல்லாமே அவருக்கு அடங்கி தான் போகணும். நம்ம மட்டும் சரியாக இருந்தோம்னா இல்லையா, அவர் பெரியவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சரி, அப்ப அவர் சொல்றாரு நான் பெரியவர், மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. உன் அறிவு இல்ல, அவருடைய அறிவு அளவில்லாது இல்லையா? ஆமா, எவ்வளவு அழகா அந்த பூமியை சிருஷ்டித்திருக்காரு இல்லையா? உன்னையனை எவ்வளவு அழகா சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆமா சொல்லுங்களேன். அவருடைய அறிவை பாருங்களேன். அது 130 சங்கீதத்தில் இல்லையா? சங்கீதம் சொல்றாரு, சங்கீதம் 139 எவ்வளவு அறிவா படைச்சிருக்காரு இல்லையா? மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு, நாக்கு இருக்க வேண்டிய இடத்துல நாக்கு, உதடு இருக்க வேண்டிய இடத்துல உதடு, கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இல்லையா? காது இருக்க வேண்டிய இடத்துல காது இல்லையா? ஆண்டவர் 2 காதை பிடிச்சி பேண்ட் வச்சு எப்படி இருக்கும்? இல்லை, யானை காது மாதிரி காது எப்படி இருக்கும்? எவ்வளவு அறிவா உன்னை படைச்சிருக்காரு இல்லையா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். உம்மை துதிப்பேன். நீ ஆண்டவரை துதிக்கணும். நான் பிரமிக்கத்தக்க விதமாய் தேவனை உண்டாக்கி இருக்கிறார். உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கி இருக்கு, அதான் அவருடைய அறிவு. ஹல்லேலூயா. ஆமா, காலையில் சூரியன் உதிக்கணும், மாலை சந்திரன் வரணும், நட்சத்திரம் செய்யணும் இல்லையா? இது இப்படி நடக்கணும்னு சொல்லி தேவன், அவர் தான் ஒரு கம்ப்யூட்டர், அவர் தான் பெரிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். நீலாம் ஒன்றும் இல்லை, நீ மவுஸ் வச்சு தான் ஆட்டி கிடப்பார். அவர் அறிவிலே ஞானத்திலே அவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், உன்னால் எதனா பண்ண முடியுமா? துபாயில் ஒரு பெரிய பில்டிங் கட்டிடுறாங்களாம், வானளாக பில்டிங் இல்லையா? அப்படி பார்த்துட்டாருன்னா பொசுக்குன்னு போயிடும். அவர் கொடுத்த அறிவு. உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் பாஸ்டர், நான் எம்ஏ படிச்சு PhD இப்படி பண்ணிருக்கிறேன் பாஸ்டர், என்ன போய் அறிவு இருக்கான்னு கேட்குறீங்களே. தேவ அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு. கவனிங்க, தேவனை குறித்து அறிகிற அறிவு. ஏன் இந்த தேவனை நீ கண்டுபிடிச்ச பத்தியா? கவனி, இவர் அறிவிலே சிறந்தவர். அதுதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகி தேவனை கேட்க கடவன். நான் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடு. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைலாம் எப்படி பார்க்கணும்? அப்படியே ஷார்ப்பாக இருக்கணும், அப்படியே மங்கினி மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், ஒன்றுமே புரியல. டியூஷன் வைக்கிறியா? பொல்லாதா சுத்தாவி. நான்லாம் ஓல்டு எஸ்எஸ் வரையும் படிச்சுக்கல, டியூஷனே படிக்கிறேன். நீங்கள் அப்போ அது எங்கள் படிப்புலாம் நான் படித்த SSLC, இப்போ வந்து பிகாம் BSc MA படிச்ச வரைக்கும் படிப்பு. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும். ஆமாம், ஹல்லேலூயா. அதே போண்டாவை சுட்டுக்கின்னு, அதே பஜ்ஜி சுட்டுக்கின்னு, அதே மிளகா பஜ்ஜி சுட்டுக்கின்னு கூடாது. புதுசாக செய்யணும். நம்ம ஆண்டவர் புதுமைகளை செய்கிற ஆண்டவர். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் பாருங்க உலகத்தில். ஸ்தோத்திரம். மோட்டர் பைக்கிலேயே இப்போ ஏர் ஓடுறான்.
டிராக்டர் தான் ஏறு விடும் பார்த்தோம், மோட்டர் பைக்கில் ஏறு விடுறோம், என்னென்னமோ பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஒரே கோழியை வச்சுக்கிட்டு 108 ஐட்டம் சொல்கிறான். தர்மம் தானே? ஆமாம். இந்த மகரசக்கரை பானிபூரின்னு வைக்கிறான், ஓட்டை போட்டு தண்ணி ஊற்றி விடுறான், குடிச்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள்லாம் ரோட்டில் நின்று அந்த பானிபூரி ஓட்டை போட்டு கொடுக்குறான். அதை செய்து காட்டினான், போட்டு காலில் மிதிக்கிறான். நம்மளால் ஸ்டைலாக நின்று பானிபூரி கொடு, ஓட்டை போட்டு கொடு, ஓட்டை போட்டு. இதுதான் துன்றே தவிர ஞானமாக ஒரு அறிவு வர மாட்டுது. துண்ணமானான்னு சொல்லலை, நல்லா அறிவுபூர்வமாக என்ன செய். நானும் கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு முறையாவது இந்த 10th ஒரு கிறிஸ்தவ பிள்ளை வரும், 12th ஒரு கிறிஸ்தவ பிள்ளை வரும்னு பார்த்தா, ஏன் இது துண்டுறது, தூங்குறது, கிரிக்கெட் அடிக்கிறது, பந்து அடிக்கிறது, டிவி பார்க்கறது, செல்ஃபோன் நோண்டுறது இல்லையா? ஆமாம். என்ன வேகமாக டைப் அடிக்கிறது தெரியுமா? நான் பாருங்க, எங்கள் சாம்சோடா அட மக்கு அடப்பா, அட இந்த கை கிடு 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 கிடுன்னு ஆடுது. ஜாகிரதை, ஒரு நாள் டக்கு நின்று போயிடும். ஸோ அவருடைய அறிவு பெரியவர். அவருடைய அறிவினாலே, அவருடைய ஞானத்தினாலே இல்லையா, எவ்வளோ அழகாக பூமி வானம் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் உருவாக்கி, ஆமேன்னு சொல்லுங்க. அதாவது அந்த வேலையை ஒழுங்காக செய்ய பாருங்க இல்லையா? நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியுதா ஒரு வேலையை? ஆனால் அந்த படைச்ச நாள் இருந்து இல்லையா, சூரியன் சரியாக ஒர்க் பண்ணுது, சந்திரன் சரியாக ஒர்க் பண்ணுது, நட்சத்திரம் சரியாக ஒர்க் பண்ணுது இல்லையா, காற்று தன்னுடைய பண்டசார்ந்து ஒழுங்காக வேலை செய்யுது, எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யுது. ஆமாம். நமக்கு தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வண்டி என்ன பண்ணோம், அவர் சர்வீஸ் பண்ணுறாரு. அவர் அறிவில் உண்டாக்குனாரு, எல்லாம் அழகாக செயல்படுகிறது. அந்த அறிவு தான் உனக்கு வச்சிருக்காரு. புரியுதா? ஜோமன், ஆண்டவரே எனக்கு அறிவு கொடுங்கப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீ காலையிலேருந்து ஜோமனாவே ஒரு நல்ல அறிவு கிடைச்சிடும். ஆமாம். எப்படி குடும்பத்தை நடத்துறது, பிள்ளைங்களை எப்படி நடத்துறது இல்லையா, இந்த மனுஷனை எப்படி நடத்துறது, இந்த மனுஷன் எப்படி நடத்துறது, அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால உங்களுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவே புரோஜனம் உட்கார்ந்து ஆண்டவர். இது வரும் ஒரு 7 வரவா இல்லையா? 6 அறிவே இல்லையா? ஆமாங்க. உன் மூளை தேயணும், உன் மூளை தேயணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், ஜபத்தோடு செயல்படணும். ஆமாம். மூளைக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் மூளைக்கு தான் வேலை. அதுதான் அடிக்கடி மூளை சூடாகிடும் எங்களுக்கெல்லாம். ப்ளஸ் நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த வருஷம் என்ன பேசணும், நாளைக்கு என்ன பேசணும், நேற்று என்ன பேசணும், இன்றைக்கி என்ன பேசணும், மற்றபடி எங்களுக்கு வேலை இல்லை. கைக்கு வேலை கிடையாது, காலுக்கு வேலை கிடையாது, மூளைக்கு தான் வேலை. அதனால் இந்த மூளை வேலை செய்யணும்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நல்லா தலையில் எண்ணெய் வெய்யி, நல்லா குழி, நல்லா ரெஸ்ட் எடு. ஆமாம். நல்லா சூப்பு குடி. என்ன மூளை வேலை நமக்கு. ஹல்லேலூயா. அறிவிலே சிறந்த தெய்வம். புரியுதா? அதினதின் காலத்தில், அதினதின் நேரத்தில் அவருடைய ஞானம், அறிவு சரியா செயல்படும் பாருங்க. புரியுதா? ஏன்னா அவர் பெரியவர். அவருடைய ஞானம் அனந்த ஞானம், அனந்த ஞானம் உள்ளவர். 1 தீமோத்தேயர் சொல்றாரு, அவர் அனந்த ஞானம் உள்ள தெய்வம். 16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாம இருக்கிறார், அவருக்கே கனம் மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்க. அவர் அனந்த ஞானம் உள்ள தெய்வம். ஆமேன். சரி, கவனிக்கணும். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். அவர் சிங்காசனத்தை, அவர் தேசத்தை அரசாளுவார். ஆமீன் சொல்லுங்க. கடைசியை நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர் பெரியவர். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர், உன்னில் இருக்கிறவர், உனக்குள் இருக்கிறவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் யாரு? யாரோட போட்டுக்கணும்? டெஸ், பிசாசு, அவனுடைய ஏஜென்ட்ஸ் இல்லையா? உலகத்திலே இருக்கிறவனிலும். அதுதான் தாவீது பாருங்க, கோலியத்தை பார்த்து பயப்படவே இல்லை. ஏன்னா அவனை விட என் ஆண்டவர் பெரியவர். ஆமா சொல்லுங்க, அவனை விட என் ஆண்டவர் பெரியவர். பைபிள்ல பாருங்க அவன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்கு அவரை பார்த்தா தாங்க பயம், எனக்கு இவரை பார்த்தா தாங்க பயம், எனக்கு அவரை பார்த்தா தாங்க பயம், எனக்கு அவரை. கவனிங்க, யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்திலே இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள் இருக்கிற பெரியவர். நம்புறீங்களா? நம்புறீங்களா? என்னைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அவர் உனக்குள்ள வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். ஆமென், ஆமென். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த மனுஷனையும் பார்த்து பயப்பட வேண்டாம் இல்லையா? உனக்குள் இருக்க பெரியவர். அதுக்காக மேலான அதிகாரமுள்ள ஆட்கள் நம்ம கீழ்ப்படினோம், ஆனால் பயப்படக்கூடாது. மேலான அதிகாரமுள்ள யாரும் கீழ்ப்படினோம், ஆனால் பயப்படக்கூடாது. ஏன்? ஏன் இல்லை சார், அவருடைய மீசை பார்த்தா அட ஒரு நாள் மீசெல்லாம் போயிடும். அவர் மீசை பார்த்தா பயம், அவருடைய கண்ணை பார்த்தா பயம் இல்லையா? ஸ்தோத்திரம். யார் இந்த வருஷம் ஆசோட நான் பெரியவர். அதனால உலகத்திலே இருக்கிறவனிலும் அது யாராலும் நீ டேஷ் போட்டுக்கோ, என் ஆண்டவர் பெரியவர். ஆமா சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அவர் காலில் வந்து விழுந்துருவாங்க. புரியுதா? புரியுதா? அதை நீ விசுவாசிக்கணும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்தவத்தின் கிறிஸ்துமஸ் ஒரு நோக்கம் என்னன்னா, 1 யோவான் 3:10 சொல்லுது, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கைதட்டி பார்க்கலாம். அப்போ உலகத்திலே இருக்கிறவனிலும் அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட இயேசு பெரியவர். நீ அதை விசுவாசிச்சினா ஒரு நாள் இல்லையா? ஆமா பாருங்க, நேபுகாத் நேச்சார் அன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய மனுஷன். ஆனா தானியேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து பணிஞ்சான் பாருங்க. ஏன்னா தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு விசேஷமான ஆவி இருந்தது. அதனால பாருங்க, ராஜாவே நேபுகாத், உலக அதிசயத்தில் ஒன்றை உண்டாக்கினவர் நேபுகாத் நேச்சார் இல்லையா? தொங்கு தோட்டத்தை உண்டாக்கினவர் அவரே. ஒரு சாதாரண ஒரு தேவ ஆவி பெற்ற அந்த மனுஷனுடைய காலில் விழுந்து, இவன் ஆராதிக்கிற தெய்வம் தான் மெய்யான தெய்வம், இந்த தெய்வத்துக்கு விரோதமாக எவன் ஒருவன் எழுப்பினாலும் அவன் தலை வெட்டப்படும் சொன்னாரா இல்லையா? காரணம் என்ன? நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால உலக பிரகாரமான மக்களையோ பிசாசையோ அல்லது வேற எதையும் பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத இல்லையா? அவர் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அவர் உனக்குள்ள இருக்கும்போது இல்லையா? சமயம் நம்ம போகும்போது பின்னாடி பார்ப்போம், பேய் முன்னாடி வராது, எனக்கு பின்னாடி தான் வரும். முன்னாடி பின்னாடி பார்க்குறோம், இருட்டை பார்த்தா நம்ம பார்த்து பயப்படுறோம். என்னைக்கு அவன் முன்னாடி வரமாட்டான். என்ன பார்த்துருக்கேன், உன் முன்னாடி எவ்வளோ பேய் வந்திருக்கா? பின்னாடி தான் வரும். ஏன்னா அது பயம், உன்னை பார்த்தா பயம், அதுக்கு அது உனக்கு தான் தெரியல. ஏன்னா உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமா. நம்மள ஏன் நிக்கலாமா? காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே சொல்லுங்க இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. அவர் பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, நம்பிக்கையோடு விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர், அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற எல்லாரும் மேல இருக்கிறவங்க நல்ல கை தட்டி நம்பிக்கையோடு விசுவாசமா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் முன்னில் மறையானதோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் முன்னில் பகையானதோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வடக்கரம் தாங்குவார் பலமுள்ள ஆண்டவர். அவர் வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே உனக்குள்ளே உன் இயேசு என்றும் பெரியவரே. செங்கடல் உனக்கு உண்ணானதோ, சேனைகள் எல்லாம் ஆனதோ, செங்கடல் உனக்கு உண்டானதோ, சேனைகள் எல்லாம் ஆனதோ, சேனையின் கர்த்தர் இருக்கின்றார். சேதமின்றி கலங்காதே. உன்னை சேதமின்றி காப்பார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே அவர் பெரியவராய் இருப்பார். என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு நசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே. அவர் யாவையும் செய்வார் கைதட்டி சொல்லு. அவர் யாவையும் செய்வார். யாவையும் செய்வார். அவர் யாவையும் செய்து முடியும். யாவையும் செய்வார். அவர் யாவையும் செய்வார். யாவையும் செய்வார். அவர் யாவையும் செய்வார். யாவையும் செய்வார். ஏன்? அவர் பெரியவர். பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஆகையால் எதுக்குமே கலங்காது. அவரை உன் முன்பாக வைத்துக்கொள். நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன். ஏன் தாவீது தைரியம் சொல்ல பெரியவர் முன்னாடி வச்சிட்டாரு அவரு. அதனால தான் தாவீது வாழ்க்கை என்ன பண்ணல, ஷேக் ஆகவே இல்லை. உன் வாழ்க்கை ஷேக் ஆகாது.
நீ அசைக்கப்படுவதில்லை. ஏன்? ஏன்? அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார் இல்லையா? இந்த 2023 வாழ்க்கை இல்லையா பல விதத்தில் கொஞ்சம் ஷேக் ஆச்சா? இந்த 24 கர்த்தரும் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். அவர் பெரியவராய் இருப்பார். ஆமா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் இயேசுவை ஒரு விசை கூட கொண்டாடி மகிழ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த வருஷம் அவர் பெரியவராய் இருப்பார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீ பெரியவராக இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தின் கீழே நீ கொண்டு வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் என் ஆண்டவர் இயேசு பெரியவர் என்பதை அறியாமல் இருந்தா இன்னைக்கு அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த பெரியவரை ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே அவரை வைத்துக் கொண்டு ஆண்டவரே இவர்கள் பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்ய முடியாது. அந்த பெரியவர் நம்மோடு இருந்தார்னா நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சாதகமான காரியங்களை செய்வார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே நீ செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் பெரியவராக இருந்து வரப்போற நாட்களில் ஆண்டவரே நீர் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படும்படியா செபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க குடும்பங்களை, ஆசீர்வதிங்க இன்னைக்கு திருசபைக்கு புதுசா வந்த மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் 2024 அந்த பெரியவர் இயேசு இவளோடு கூட ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே அந்த ஆண்டை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். புறப்பட்டு போகிறார்கள், தூதரை கூட அனுப்புங்கப்பா. தேவையெல்லாம் ஆச்சரியமாய் சந்தித்து பெரியவரே இவங்க தேவையெல்லாம் நீ ஆச்சரியமாய் சந்தித்து ஆமா அந்த பெரிய தெய்வத்தை வணங்க வந்திருக்கிறாங்க. அந்த பெரிய தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. அந்த பெரிய தெய்வத்தையே தெய்வமாய் கொண்டிருக்கிறாங்க. ஆகையார் கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக, உடைய தலைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஹல்லேலூயா.